அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிடாலயம் தாரமங்கலம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புத்திர பாக்கியம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புத்திரஸ்தானம் எத்தனாவது இடத்தை குறிக்குது அப்படின்னா லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை குறிக்குது. லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, லக்னத்திலிருந்து 5ஆவது இடம் புத்திரஸ்தானம். புத்திர காரகன் குரு. காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு தான். புத்திரகாரகன் குரு. புத்திரஸ்தானாதிபதி 5ஆம் இடம். அதனால் ஒரு ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும், புத்திர காரகனை பார்க்கணும், புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்கணும். இந்த 3ஐயும் பார்க்கணும். 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி, புத்திர காரகனான குரு, இந்த 3ஐயும் பார்க்கணும். அதுக்கு மேலே 9ஆம் இடத்தையும் கவனிக்கணும். இந்த ராகு கேதுக்கள் ஏதாவது 9ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் அதில் புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம புத்திர பாக்கியத்தை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படின்னு எடுத்துங்களேன். காலப்புருஷனுடைய முதல் லக்னம் மேச லக்னம். மேச லக்னத்துக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு மேச லக்னத்தினுடைய 5ஆம் இடம் 1 2 3 4 5 சிம்மத்தை பார்க்கணும். சிம்மாதிபதி சூரியன் நீச்சமாகக்கூடாது, நீச்சமாகிடக்கூடாதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள், ராகு கேது சனி இது போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலுமே புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு நீச்சமானாலுமே, ஏன்னா 9ஆம் அதிபதி மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு நீச்சமானாலும் உங்களுக்கு நீச்சமாகிறது எங்கே அப்படின்னா 10ஆம் இடத்துல ஆகும். அந்த இடத்துல நீச்சமாகிறது புத்திர தோஷத்தை குறிக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துக்கலாங்க. ஆக ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கா, புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு குருவை பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், 5ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். இத்தனையும் பார்த்தோம் அப்படின்னா தான் நாம் அதில் முழுமையான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். ரெண்டாவது ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுங்களேன். ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக கன்னி வரும். பொதுவாகவே மிதுனமும் கன்னியும் 5ஆம் இடமாக வந்தது அப்படின்னா புத்திர பாக்கியங்கள் தடைபடுது அப்படின்னு நம்ம மூல நூல்கள் சொல்லுதுங்க. ஏன்னா இது புதனுடைய வீடு, அழிகிரகத்தினுடைய வீடு. அதனால் ஆக புத்திர பாக்கியம் எல்லாம் போயிடுமா அப்படின்னா இல்லை. கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கு, லேட் ஆகிறதுக்கு, தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி புதன் நீச்சமாகாமல் இருக்கணும், 6 8 12 மறையாமல் இருக்கணும். குரு அதே மாதிரி புத்திரக்காரகன் இந்த லக்னத்துக்கு பாவியாக இருந்தாலும் நீச்சமாகாமையோ மறையாமல் இருக்கிறது நல்லது. 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், 5ஆம் இடத்துல வேறு பாவகிரகங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுங்களேன். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் இடம் துலாம், இதனுடைய அதிபதி சுக்கிரன். இந்த 5ஆம் இடம் கெட்டு போகாமல் இருக்கணும், பாவர்களால் கெட்டுப்படாமல் இருக்கணும். இந்த 5ஆம் அதிபதி நீச்சமாகாமல் இருக்கணும், 6 8 12 மறையாமல் இருக்கணும். இருந்தாலுமே அதிகபட்சம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மிதுன லக்னம் 5ஆம் இடம் சூரியன், இதில்
முக்கியமாக பெண் கிரகங்களோ அல்ல அழுகிரகங்களோ இருந்ததுன்னா முதல்ல வந்து பெண் குழந்தை தான் பிறக்குது அப்படிங்கிறது நம்ம அனுபவபூர்வமாக பார்க்குறோம். அப்படி இருக்குது. அதனால் இங்கேயுமே இந்த 3 விஷயங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதாவது 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி குரு மெயினாக பாதிக்கப்படாமல் இருக்கணும். அடுத்தது கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிகம். இந்த விருச்சிகத்தினுடைய அதிபதி நீச்சமோ அஸ்தமனமோ 6, 8, 12லேயோ மறையாமல் இருக்கணும். இந்த 5ல் வந்து பாவர்கள் ராகு, சனி போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். குருவுமே ஏன்னா 9ஆம் அதிபதியாக வராரு. இந்த கடகலக்கணத்துக்கு குரு 9ஆம் அதிபதியாக வராரு. நீச்சமோ அஸ்தமனமோ இல்லாமல் இருக்கிறது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தாது. அதுக்கடுத்தது சிம்மம். சிம்ம லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடியது குருனுடைய வீடு தான். இங்கே குருவே இருந்தாலுமே காரகோ பாவனாஸ்திபடி புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். குருவே இந்த இடத்துல இருந்தாலும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். பாவர்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த அதிபதி 6, 8, 12லேயும் மறையாமல் இருக்கணும். அப்போ தான் புத்திர தோஷம் இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல இந்த 5ஆம் இடத்துல ராகு, கேதுக்கள், சனி போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் புத்திர பாக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடமாக வரக்கூடியது மகரம். இது சனியினுடைய வீடு. இந்த சனி ஆட்சியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல குரு இருந்தாலும் புத்திர தோஷத்தை காட்டும். காரணம் குரு இங்கே நீச்சம், புத்திரக்காரகன் குரு நீச்சம். அதே மாதிரி இந்த இடத்துல ராகு, கேதுக்கள் இருந்தாலும் கொஞ்சம் புத்திர தோஷத்தை காட்டும். ஆனால் இந்த இடத்துல சனி இருந்ததுன்னா சனி ஆட்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தோஷத்தை அதிகமாக காட்டாது. கொஞ்சம் காலதாமதம் ஆகியாவது உங்களுக்கு குழந்தைகள் வந்துடும். அடுத்தது துலாலக்கணம். துலாலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியது, 5ஆம் இடமாக வரக்கூடியது கும்பராசி. இந்த கும்பத்தினுடைய அதிபதி சனி. இங்கேயுமே சனி ஆட்சி பெற்றது அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் வரும். ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் தோஷத்தை ஏற்படுத்தும். இங்கேயுமே குரு வந்து இது லக்னத்துக்கு குரு பாவராக இருந்தாலும் குரு வந்து நீச்சமோ அஸ்தமனமோ 6, 8, 12 போன்ற இதில் இருக்கும்போது கொஞ்சம் காலதாமதமான குழந்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த லக்னத்தினுடைய பாதகாதிபதி சூரியன். இந்த சூரியன் வந்து ரொம்ப கெட்டு போடாமல் இருக்கணும். ரொம்ப கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் புத்திர தோஷத்தை காட்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தினுடைய 5ஆம் அதிபதி குரு. இங்கேயுமே குரு இருந்தால் காரகோ பாவனாஸ்திபடி புத்திர தோஷத்தை காட்டும். சிம்மத்துக்கு எப்படியோ அதே மாதிரி இங்கே விருச்சிகத்துமே இந்த காரகோ பாவனாஸ்திபடி 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தோஷத்தை காட்டும். இருந்தாலும் தாமதத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். இங்கே சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கும்போது தோஷத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அதே மாதிரி இங்கே வந்து பெண் கிரகமான சுக்கிரன், சந்திரன் இருக்கும்போது பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்க முடியுது அனுபவத்தில். அதனால் இங்கேயுமே பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும், 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும், பாவர்களால் சூழப்படாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்தினுடைய 5ஆம் இடமாக வரக்கூடியது மேசம். இதனுடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும், நீச்சம் அடையாமல் இருக்கணும், அஸ்தமனம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி குருவுமே நீச்சம், அஸ்தமனம் போன்ற பாதிப்புகளாக இல்லாமல் இருக்கணும். இந்த 5ஆம் இடத்துல ராகு, சனி போன்ற பாவர்கள் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் புத்திர தோஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது மகரம். மகரத்தினுடைய 5ஆம் வீடு ரிஷபம். மகரத்தினுடைய 5ஆம் வீடு ரிஷபம். இந்த ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் பெண் குழந்தை முதல்ல.
அதுக்கு அடுத்தது ராகு கேதுக்களால் சூழப்படாமல் இருக்கணும். இங்கே 9ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். மகரத்தை பொறுத்தவரையிலும் இங்கே ராகு அல்லது கேது, சனி போன்ற கிரகங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல சனி நட்பாக இருந்தாலும் கூட புத்திர தடையை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் குருவோ இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோ பாதிக்கப்படாமல் இருந்தால் தான் புத்திர தோஷமில்லாத ஒரு ஜாதகம் அப்படின்னு பேர். அதுக்கடுத்தது கும்பம். கும்பத்தினுடைய 5ஆம் இடமாக வரக்கூடியது மிதுனம். ஏற்கனவே சொன்னோம், மிதுனமும் கன்னியும் 5ஆம் இடமாக வந்தால் புத்திர தோஷத்தை கடுமையாக தான் இருக்குது. இங்கே ராகு கேது இருக்கும்போது இப்போ கடுமையான புத்திர தோஷம், அதாவது புத்திரர்களுக்கு உண்டாவதில்லை. அப்படி உண்டானாலுமே ஏதாவது குறைபாடுகள் இருக்குது. அப்படி நல்லா இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிவினை அப்படிங்கிற மாதிரி அனுபவத்தில் நிறையா அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அதனால் இந்த இடத்துலையும் ராகு கேதுக்கள் சனி இல்லாமல் இருக்கணும். புத்திரக்காரகன் குரு நீச்சம் அஸ்தமனம் போன்ற பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அடுத்தது இறுதியாக மீனம். மீனம் லக்னம், லக்னாதிபதியே குரு, அஸ்தமனம் இல்லாமல் இருக்கணும். குரு புத்திரக்காரகனாக